பிளெண்டருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்க்குற முதல் விஷயம் இது இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்ஸ் தான். ஸோ இந்த டேப், அதாவது இந்த வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக, இதெல்லாம் என்ன ஏது, இதோட யூஸ் என்ன, இதனால் நமக்கு என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். பொதுவாக நீங்கள் பிளெண்டரை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லே அவுட் அந்த டேப்பில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து டேப்னு சொல்லாமல் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸை ஆர்கனைஸ்ட் பண்ணி அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதை வந்து குறிக்குது. ஓகேங்களா? இந்த ஒர்க் ஸ்பேஸ், அதாவது இந்த டேப்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இங்கே மேலே இருக்கிற இந்த ஒர்க் ஸ்பேஸ், இந்த டேப்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு 3D மூவி, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸை வெளிப்படுத்துறதுக்கான அந்த ஆர்டரில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? லைக் லேஅவுட்டாக இருக்கட்டும், ஆர் மாடலிங், ஸ்கல்பிங் அண்ட் யூவி டெக்ஸ்டிங். ஸோ இந்த மாதிரி வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே அதை தான் குறிக்குது. அண்ட் உங்களுக்குமே அது ஈஸியாக கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசும்போது ஒருவேளை உங்களுக்கு 3D மூவியோட ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேக் டு திஸ் டாபிக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேஅவுட்டில் பொதுவாக 3D ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீன் வந்து எப்படி இருக்கணும், ஆர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். இப்போ வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த லேஅவுட் ப்ராசஸில் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கணும்னு நிர்ணயிக்கிறதா. அதாவது இந்த லேஅவுட்டில் வந்து நம்ம அது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நம்ம இந்த லேஅவுட்டில் தான் நிறைய மாடலிங் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பட் ஒரு ப்ராசஸாக பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த கேட்டகரைஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் இது. ஸோ ஒரு டேப் போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். லைக் யூஸ் ஆஃப் டூல்ஸ், லைக் இப்போ சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மாடலிங் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் எடிட் மோடில் போனதுக்கப்புறமா வர டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடலிங் டேப் போனோடனே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒர்க் ஸ்பேஸோட மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ லேஅவுட்டில் நம்ம பார்த்துட்டோம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணுவோம். மாடலிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டீட்டெயிலான மாடலிங் பண்ணுறீங்க, இப்போ ரொம்பவே மைன்யூட்டான திங்ஸ் வந்து நீங்கள் பார்த்து எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த டேபுக்கு, அதாவது இந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டாக பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எல்லாம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த மாடலிங் டேபில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கல்பிங் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேபில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் கேரக்டர் டிசைன் பண்ணுறது, அது வந்து ஒரு க்ரீச்சர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக் திங்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கல்ப்டிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலான, ரொம்பவே ரியலிஸ்டிக்கான அவுட்புட்ஸை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் வந்து பாட் பண்ணுவாங்க இல்லையா, பானைங்க இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் பேசிக்காக உங்களுக்கு ஒரு க்ளே மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து டெவலப் பண்ணி, அதை ஸ்ட்ரெச் பண்ணி, அதில் லைட்டாக கோடு, பள்ளம், அது இதெல்லாம் எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அழகான ஒரு அவுட்புட்டை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்ரஷ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு ரிலேட்டடானது தான் பிளெண்டரில் இன்சைட்லேயே உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்கல்ப்டிங்கிற டேப்பில் இருக்குது, அதாவது இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்குது. அடுத்த ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா யூவி எடிட்டிங். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ், அதாவது யூவி எடிட்டிங்கோட ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் யூவி எடிட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாக்ஸை டிசைன் பண்ணுறீங்க. அண்ட் அந்த பாக்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு வுடன் பாக்ஸாவோ இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட் பாக்ஸாவோ மாற்றணும். ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு அது ரியலான அந்த ஷேடிங்கை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நம்ம இப்போ கலர்ஸில் நம்ம கொடுப்போம். நம்ம டீ கடைக்கு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் பிளெண்டர் சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற கலர்ஸை வச்சு லைட்டாக நம்ம அது இதுன்னு பண்ணி ஒரு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வரலாம். பட் ரியலான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதே டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணும்போது தான் அந்த ரியலான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் இந்த யூவி எடிட்டிங்கில் பண்ணுறாங்க. பேசிக்லி இதை வந்துட்டு இல்லை, பொதுவாக இதை வந்து கேமிங், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் லோ பாலியான மாடலை ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நல்ல ஹை குவாலிட்டியான டெக்ஸ்சர்ஸை வந்து இன்பில்ட் பண்ணி அதுலேயே ஸ்பெக்குலர் மேப்ஸோ இந்த மாதிரிப்பட்ட டெப்த் எல்லாத்தையும், அதை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை யூவி டெக்ஸ்சரில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்ளை பண்ணும்போது ஒரு ரியலான மாடலாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கேம் டெவலப்மெண்ட்டை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட் அதில் என்னென்ன மாதிரிலாம் லைக் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, மாடல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, என்விரான்மெண்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் யூவி எடிட்டிங், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸோட
லைக் யூவி டெக்ஸ்சர் பிரித்ததுக்கான ஒரு இது உங்களுக்கு யூவி எடிட்டிங்கான ஒரு வீடியோவும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு நெக்ஸ்ட் மந்த் நம்ம செமையாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பிரிச்சுட்டு நம்ம ஃபோட்டோஷாப்லேயோ இல்லைனா அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயோ நம்ம வந்து இன்பில்ட் பண்ணி நம்ம அதில் வந்து டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த யூவி எடிட்டிங்கோட மெயினான ஒரு வேலை. ஸோ இதுதான் அந்த பேனல் ஓகேங்களா, ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ரியலான ஆப்ஜெக்ட் தெரியும் 3D ஸ்பேஸில். இங்கே வந்து உங்களுக்கு யூவி மேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும். அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங். ஸோ யூவி எடிட்டிங்கோட அடுத்த ஒரு வெர்ஷன் நான் ஃபோட்டோஷாப்பில் போய் பண்ணிக்கலாம். இன்னொரு இதில் கூட நம்ம போய் யூவி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்களா, அதுதான் இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங். அதாவது நீங்கள் பிரிக்கிற அந்த யூவியில் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு 3D மாடலில் வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங்கோட ஒர்க். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷேடிங். இது வந்து நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தது தான். லைக் வந்து ஒரு நோட் பேஸில் நமக்கு வந்து ஷேடிங்ஸை வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இதுதான் அதோட பேசிக்கான ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அது பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நோடுன்னு வாங்க. ஸோ நோடை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து டெக்ஸ்சர் பேனலோடது. அண்ட் இது வந்து லைவாக எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்கானது. அண்ட் இது வந்து உங்களுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், லைக் மெயினான ஃபோல்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேனல் தான் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்தந்த ஒர்க்குக்கு என்னென்ன பேனல்ஸ் தேவைப்படுமோ அதை ஆல்ரெடி அவங்க ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய ஒர்க்கை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அனிமேஷன். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த கேமரா இருக்குது பார்த்திங்களா, இந்த கேமராவோட அவுட்புட்டை நமக்கு இந்த சைடில் காமிக்கும். அண்ட் இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த சைடில் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா டைம் லைன் அண்ட் நம்மளுடைய 3D வியூ போர்ட். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக அனிமேஷன் பண்ணும்போது அந்த கேமராவில் எப்படி வருது அண்ட் அதில் எப்படி வந்துட்டு நம்ம அனிமேஷன் அப்ளை ஆகிருக்கு அண்ட் இந்த டைம் லைன் மூலமாக நம்ம கீ ஃப்ரேம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ரெண்டரிங். ஸோ ரெண்டர் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கானது பேசிக். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்போசிட்டிங். ஸோ இது என்ன கம்போசிட்டிங் அப்படின்னா லைக் ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ் கரெக்டுங்களா. லைக் இப்போ ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஒரு இல்லைனா ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லாமே லைக் ஃபாகாக இருக்கட்டும், க்ளவுட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மவுண்டனோட டெக்ஸ்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ரெண்டர் ஆகணும். இல்லைனா ஒரு பெரிய சீன் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபிலிமில் வர சீனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே அட் அ செகண்டில் ஒரு இமேஜாக ரெண்டர் ஆகும்போது நமக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்கும். ரொம்ப CPU டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டரோட அவுட்புட்டை நீங்கள் ஒரு அளவுக்கு தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதாவது ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஸ்கையோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஓகே நிறைய டூல்ஸ் இருக்குது, பட் உங்களால் ரொம்ப அக்யூரேட்டாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ 3Dயில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டர் பாஸுங்கும் போது நம்மளுடைய நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஷேடோஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்பெக்குலர், அதாவது ஹைலைட்ஸ் வரும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம மேலே ஒரு லைட் அடிக்குது அப்படின்னா அந்த லைட்டை வந்துட்டு நமக்கு ஒரு ஓரத்தில் ஒரு ஷைனிங்கான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை ஷைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷேடோஸ் நான் சொன்ன மாதிரி அண்ட் நம்மளுடைய டிஃப்யூஸ்னால் பேசிக்காக இருக்கிற கலர்ஸ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னுமே டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஹேர் தனியாக ரெண்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி எலமெண்ட்ஸாக தனித்தனி லேயர்ஸாக உங்களுக்கு ரெண்டர் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபைனலாக ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா கம்போசிட்டிங் பண்ணுறது. அந்த தனித்தனியாக ரெண்டர் எடுத்தது எல்லாத்தையுமே சேர்த்து அதில் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கம்போசிட்டிங் ஓகேங்களா. ஸோ 3D ப்ராசஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த கம்போசிட்டிங்ன்றதும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ராசஸ். பட் நம்ம இப்போ பிகினராக இருக்கும், லைக் இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை, நம்ம திடீர்னு இதை பற்றி பார்க்குறோம், இதை பற்றி டுட்டோரியல்ஸ் பார்க்குறோம், இல்லைனா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறோம் அப்படின்னா ஏன்டா சுற்றி வளைச்சி ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ரொம்பவே பர்ஃபெக்டான அவுட்புட்ஸை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்கான ஒரு வேலையை தான் இந்த கம்போசிட்டிங் டேப் பண்ணுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நியூக் அண்ட் இந்த மாதிரிப்பட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது கம்போசிட் பண்ணுறதுக்கு. பட் பிளெண்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுலேயே இன்பில்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பிளெண்டரில் நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே இதிலே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கணும், 3Dயில் இருக்கிற எல்லாமே கற்றுக்கணும்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான டீம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்போசிட்டிங் பண்ணுறதுக்கு தனியாக டீம்ஸ் இருக்கும்.
லைட்டிங் பண்ண தனியாக டீம்ஸ் இருக்கும், ரெண்டரிங் பண்ண தனியாக டீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒன்றுக்குமே ஒரு டீம் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து உங்களை கரியரை பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது வந்து 3D ஜென்ரலிஸ்ட்னு வாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸையும் நீங்கள் வந்து பண்ணி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு, அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். அது வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜாமெட்ரி நோட்ஸ். இது உண்மையிலேயே ரொம்பவே கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம். அண்ட் இதில் நீங்கள் நிறையவே காம்ப்ளெக்ஸான அனிமேஷன்ஸை கூட ஈஸியாக பண்ண முடியும். ஈஸினா ஒரு கிளிக்கில் உங்களால் பண்ணிட முடியும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ரொம்பவே நுணுக்கமானது. ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கே தெரியாது, நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே டீட்டெயிலான விஷயங்கள், லைக் உங்களுடைய இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஜாமெட்ரின்னு வாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஜாமெட்ரியும் நீங்கள் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டீ கார்டை க்ரியேட் பண்ணதில் வந்து மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாடிஃபையரில் நீங்கள் கஸ்டமைஸ்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த ஜாமெட்ரி நோட்ஸ் மூலமாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ரொம்பவே டெப்த்தான டாபிக். சீக்கிரத்தில் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றின டியூட்டோரியல்ஸ் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட, லைக் ரொம்பவே அட்வான்ஸான மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே இது மூலமாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது ஸ்கிரிப்டிங். என்னடா இங்கேயும் ஸ்கிரிப்டிங்கா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எஸ், இங்கேயுமே ஸ்கிரிப்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைத்தான் வச்சு கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்டிங் தான். ஸோ இதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா, பிளெண்டரில் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ஆட்-ஆன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா லைக் அனிமேஷன்ஸ், ரிக்கிங், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில ப்ராசஸ் இப்போ நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ன சொல்லலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட்டை வந்துட்டு அதே இடத்துல ஆட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா அந்த ஸ்கொயரை வந்துட்டு நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸில் கூட நீங்கள் அதை ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஒரு பட்டன் கிளிக் பண்ணாலே அது கிரியேட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கிரிப்டிங் மூலமாக பண்ணலாம். நீங்கள் மேபி ஒருவேளை இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தான்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். விச் இஸ் லைக் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஃபீல்ட், ரைட்? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் பிளெண்டரில் மேலே இருக்கிற இந்த டேப்ஸ் ஆர் கேட்டகரி ஆர் ஒர்க் ஸ்பேஸோட டிஃப்ரென்ஸான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிளெண்டரில் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளெண்டரில் பண்ண முடியாதது அண்ட் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பிளெண்டரை வந்துட்டு வேறு சாஃப்ட்வேரோட, அதாவது சினிமா 4Dயோட இது பெஸ்ட்டு, அதோட பெஸ்ட்டு, இதோட பெஸ்ட்டுனா நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேர்லேயுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இது ஈஸியாக பண்ண முடியும், இதில் மேபி ஈஸியாக பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதெல்லாம் ஜஸ்ட் டூல்ஸ் தான். லைக் சினிமா 4Dயாக இருக்கட்டும், பிளெண்டராக இருக்கட்டும், மாயாவாக இருக்கட்டும், 3ds மேக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜஸ்ட் அ டூல் தான். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிறதுக்கான அந்த வேஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இன்னும் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணலாம், இன்னும் க்ரியேட்டிவாக எப்படி அவுட்புட் எடுக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம், டியூட்டோரியலில் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு லைக் இது வேணும், எனக்கு இந்த டியூட்டோரியல் எனக்கு வேணும், அதை நான் இருந்தால் தான் நான் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கான பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த டூல் மூலமாக இதை பண்ண முடியும் அண்ட் இந்த டூல் மூலமாக இதை பண்ண முடியும். ஸோ இந்த 2 டூலையும் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த அவுட்புட் வருமா அப்படின்றத நீங்கள் தான் தேடி ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுடைய இந்த சாஃப்ட்வேருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாகும். இனிமேல் நீங்கள் தாராளமாக அண்ட் இனிமேல் அதிகமாக அந்த சாஃப்ட்வேரை லவ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் புக் மாதிரி தான், எடுப்போம், மனப்பாடம் பண்ணுவோம், ஓகே பார்ப்போம், எக்ஸாம் எழுதுவோம், மார்க் கிடைக்கும், போயிடுவோம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு செமையான அவுட்புட்ஸு இந்த லைக் பிளெண்டர்லேருந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் அப்படி பண்ணும்போது, அதாவது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் பிளெண்டருக்கு மட்டும் சொல்லலை, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், அதுக்காக நான் டியூட்டோரியல் தேட போகிறேன்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டியூட்டோரியல்ஸு தேவையில்லை, நீங்களே செமையான வீடியோஸை க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ நடுவில் சொன்ன மாதிரி பிளெண்டரோட ஒரு சூப்பரான வீடியோஸ் சீரீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம முன்னாடி பண்ண சீரீஸோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் மேபி டெய்லியுமே வீடியோஸ் வரலாம். இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டரோட லைப்ரரி தான் நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் நிறைய சின்ன விஷயங்கள், சின்ன காரியங்களை ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
லைக் இது வந்து நான் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லைப்ரரி தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், அது என்னென்னன்றதை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பிளெண்டரில் அனிமேஷன் நான் இன்னும் டெப்த்தாக கற்றுக்கணும், இன்னும் டெப்த்தாக நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அது வரை உங்கள் ஏவி.